ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோவில் மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருஷமாகிய பராபவம் என்கின்ற வருஷத்தினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே மீனராசி அன்பர்கள் 7.5 சனியில, அதுவும் ஜென்ம சனியில ஒரு உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல விஷயங்களை குமுறலாகவும் ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையினுடைய மிக சங்கடமான ஒரு சூழ்நிலை. அது பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியுங்கிறது நமக்கும் தெரியும். இப்ப என்ன சிச்சுவேஷன்னா, நம்ம குரு ஜூன் மாதத்திற்கு உச்சமாக 5ஆம் இடத்திற்கு வருகிறார். வந்த உடனே கான்பிடன்ட் லெவல் ரைஸ் ஆகும். முதல்ல இனம் கொண்டு கொள்ளப்படுவீர்கள். இது வரைக்கும் உங்களை ஒதுக்கி விட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளை ஒரு முக்கியத்துவம், நம்மளுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இல்லையே. வழிபாடு அப்படின்னு சொன்னா இந்த அமைப்புல நான் சொல்றது சிவனுடைய வழிபாடு. சனிக்கிழமைகளில் பிரதோஷம் தவறாம நீங்க சிவன் கோயிலுக்கு படுங்க. இந்த வருஷம் முழுவதும் நான் சொல்றேன், இதெல்லாம் சீக்ரெட்ஸ். சனிக்கிழமைகளில் பிரதோஷம் வருகிறது அப்படின்னா சனி பிரதோஷமே பேர் இருக்கு. எல்லா கோயிலையும் எழுதி ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருஷபியோ மஹத்பியோ நமோ குருபியः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும் போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதில் பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏற்று ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்து விட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது குருவனுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்துதான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வளரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது.
சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகளிலும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள் பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள் அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம அரசாங்கம் வந்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமம். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியே, லக்னம் வந்து ரிஷபம், 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோன்னு 12க்கு உண்டானோ. அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும் அந்த பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த வீடியோவில் மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருஷமாகிய பராபவம் என்கின்ற வருஷத்தினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே வந்து மீனராசி அன்பர்கள் 7.5 சனியில, அதுவும் ஜென்ம சனியில வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து சொல்ல முடியாத பல விஷயங்களை குமுறலாகவும் ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையினுடைய மிக சங்கடமான ஒரு சூழ்நிலை. அது வந்து பப்ளிக்கா வந்து எல்லாருக்கும் தெரியுங்கிறது நமக்கும் தெரியும். இப்ப என்ன சுச்சுவேஷன்னா நம்மளும் அதை பத்தி பேச முடியாது, மற்றவர்களும் அதை பத்தி பேச முடியாது. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, சொந்த பிசினஸ்லயும் சரி,
கொஞ்சம் வந்து ஒரு தொடர்புகள் பிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு தொடர்புகள் கை கொடுத்துட்டு இருக்கு, நட்புகள் கொஞ்சம் கை கொடுத்துட்டு இருக்கு. அதிருஷ்டம் கொஞ்சம் வந்து இப்ப கொஞ்சம் பரவலையா தெரியாது, இருந்தாலும் வந்து முழுவதுமாக நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியாத இந்த சூழ்நிலையில் இந்த சித்திரை மாதம் பிறப்பது உங்களுக்கு வந்து பெரிய மருந்தாக இருக்க போகிறது. 7.5 சனியினுடைய கொட்டத்தை அடக்குகிறது பராபவம் என்கின்ற வருஷம் மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஏனென்றால் குருவனுடைய அருளும் ராகு கேத்துக்களுடைய அமைப்பும் வெகுவாக உங்களுடைய 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைத்து உங்களுடைய பர்சனாலிட்டியும் சரி பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைகளுக்கும், அதாவது வந்து உங்களுடைய காயங்களுக்கு அத்தனைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்றேன் மருந்தாக போகிறது இந்த பராபவம் என்கின்ற ஆண்டு. குரு வந்து ஜூன் மாதத்திற்கு வந்து உச்சமாக 5ஆம் இடத்திற்கு வருகிறார். வந்த உடனே கான்பிடன்ட் லெவல் ரைஸ் ஆகும். முதல்ல வந்து இனம் கொண்டு கொள்ளப்படுவீர்கள். இது வரைக்கும் வந்து உங்களை ஒதுக்கி விட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளை வந்து ஒரு முக்கியத்துவம், நம்மளுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இல்லையே அப்படிங்கிறது இருக்கும். நம்முடைய சொல் எடுபடாம இருந்திருக்கும். அதெல்லாம் மாறப்போகிறது இந்த ஜூன் மாசத்துல இருந்து. பிறகு குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியல, ஆரோக்கியத்துல கோளாறு இருக்கு, பிறகு வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் இருக்கு, இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. உறவுகள்லையும் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். பகைமை தீரும். இது வந்து பெரிய ஒரு சமாச்சாரம். ராகு 12ல இருந்தாலும் கூட நஷ்டங்கள் பல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இனிமேல் வந்து இந்த வருஷத்துல வந்து ரெக்கவரி, ரெமடி, ஹீலிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெக்கவரி ஆகும். ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்தும் இந்த வருஷமானது உங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கவரியை கொடுக்கும். அதிலும் கூட குரு 6ஆம் இடத்துக்கு வருவது, ஐயோ 6ஆம் இடத்துல மறைய போறாரு குரு அப்படிங்கிறத நீங்க அவர் கேத்துவை தாண்டி 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு ஞானி மாதிரி ஆயிடுவீங்க. அக்டோபர்ல வந்து குருவும் கேதும் ஒன்றாக இருக்க போகிறார்கள். ஆக உங்களுடைய பர்சனல் லைஃப், பர்சனாலிட்டி, உங்களுடைய உடல் மனமும் புத்தியும் இந்த வருஷத்துல ரெஃப்ரெஷ் ஆக போகிறது. சுவாமிகளை கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேற விஷயங்கள்லாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா உறவுகளில் எல்லா உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் குறையும். முக்கியமாக உங்களுடைய பர்சனலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறையும். குழந்தைகளுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறையும். எப்ப குறையும் அப்படின்னா ஜூன் மாதத்திலிருந்தே இதனுடைய நல்ல பலன் வர ஆரம்பிச்சிடும். பிறகு அக்டோபர் 31க்கு அப்புறம் இருக்கும் போது அங்குதான் வந்து வியாதிகள் முற்றிலுமாக நீங்குவதும், கடன் தொல்லை நீங்குவதும், எதிரிகளுடைய தொல்லை நீங்குவதுமாக இந்த வருஷம் என்பது உங்களுக்கு அரும்பெரும் மருந்து. அதனாலதான் நான் சொன்னேன் அப்படி. பிறகு சொந்த தொழில் செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் குரு 4ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இருந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால தொழில ஓரளவு அப்படியே பிக்கப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அது என்ன ஆயிடும் அப்படின்னா அதுவும் ஒன்றும் இல்லை, அந்த வளர்ச்சி அப்படியே கண்டினியூ ஆகும். இது வரைக்கும் பைசா வராத இருந்தது, பைசாக்கள் வர ஆரம்பிக்கும். இந்த வருஷம் வந்து குருவனுடைய அந்த நகர்வு ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அக்டோபர் 31ஆம் தேதி. குரு வந்து இந்த வருஷம் 3 இடத்துல இருக்கிறாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜூன் 2 வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்ப போகிற பலன் அப்படியே போயிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள்லாம் கண்டினியூ ஆகும். ஆனா ஜூன் வந்த உடனே சங்கடங்கள் குறையும். திருமண ஏற்பாடுகளும் நல்லா நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பினான்சியலாக நீங்க வந்து மேல வந்துருவீங்க. இது வரைக்கும் வந்து 7.5 சனி வந்து உங்களுடைய முதல்ல வந்து விரய சனியா இருந்து நிறைய விரயத்தை பண்ணி ஜென்மச்சனியா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய லாஸ். இதுல இருந்து ஏறுமுகமாக மாறுகிறது மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகம். அதனாலதான் குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் இடமாகிய கடகத்துக்கு போன உடனே அவருடைய பார்வை உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகிறது, லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது, உங்களுடைய பர்சனாலிட்டிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஆக்டிவேட் ஆகிறது.
முதல் கோணமாகிய கடகத்தில் உச்சத்தில் அவர் உட்காரும் பொழுது நிறைய விஷயங்கள். இந்த குருவை பத்தி மட்டுமே தனியாக நான் ஒரு வீடியோ போட போறேன். வரக்கூடிய குரு பயிற்சியில அவர் என்னென்ன காரியங்கள் பண்றாரு. இப்ப எல்லா கிரகத்தையும் வச்சு பார்ப்போம். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். இப்போ உத்திரட்டாதியில இருக்கிறார். ரேவதிக்கு போயிட்டு மறுபடியும் மீண்டும் வரப்போகிறார். ரேவதி என்பது உங்களுடைய ஜாதகத்தின்படி கேந்திராதிபதி. அப்படிங்கும்போது புதனுடைய ஜாதகத்துக்கு இவர் போறாரே 12க்கு உண்டானவர். என்ன ஆக போறதுன்னா, மறந்துடக்கூடாது, சனி லாபாதிபதியும். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி லாபத்தை மீண்டும் நல்லபடியாக செய்வார். சொத்துக்கள் வாங்க வைப்பார். உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வைப்பார். அதே போன்று பார்ட்னர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்க வைப்பார். இதெல்லாம் எப்ப இருந்து சுவாமிஜினா, ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இதெல்லாம் பார்க்கலாம். அதற்கப்புறம் ஹீலிங் ரெக்கவரி பீரியட்னு நான் சொல்றது. அதாவது என்னென்ன முடிவுகள் தொழில் சம்பந்தமாக எடுக்க வேண்டுமா, வாழ்க்கை சம்பந்தமாக எடுக்க வேண்டுமா, ஏதாவது புதிய முயற்சிகள் தொடர வேண்டுமா, பாலிடிக்ஸுக்கு போக வேண்டுமா, புதிய பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, எல்லாமே ஜூன் 2க்கு அப்புறம் ஆரம்பிச்சிருங்க. பிறகு அக்டோபர் 31க்கு பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டா, எந்தெந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதோ அதை முடிக்க விடுங்க. இந்த வருஷத்துடைய கடைசியில குரு 6ஆம் இடத்துக்கு போகும்போது பல மாறுதல்கள் பாசிட்டிவாக வரும். சிலதெல்லாம் கொஞ்சம் முதல்ல ஷாக்கிங்கா இருக்கும், அப்புறம் பல மாறுதல்கள் வரும். பிறகு ராகுவும் கேத்துவும் டிசம்பர் 5ஆம் தேதி மாறுகிறார்கள். கேத்து கடகத்துக்கு, அதாவது 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு 6ஆம் இடத்துக்கு போறார். ராகு உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ராகு மகர ராகு மீன ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னாக்கா, இந்த வருஷத்தை நம்ம 2ஆ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இல்லையா, இந்த ஏப்ரல் 14ல இருந்து அடுத்த ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை 2ஆ பிரிச்சுட்டோம்னா டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு பாகம். டிசம்பருக்கு மேல இந்த ராகு கேத்து மாறினதுக்கு அப்புறம் கேத்து 5ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வருவது நன்மையே. ராகு 11ஆம் இடத்துக்கு வருவது எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வெளிநாட்டு பணம், வெளி மாநிலங்களிலிருந்து பணம், வேற்றார்களிடமிருந்து பணம், உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் பலன் கொடுக்க போகிறது இந்த பராபவத்தினுடைய 2வது ஃபேஸ், 2வது 6 மாதங்கள். அப்ப நீங்க முதல்ல குரு 5ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா, ஜூன் மாசம், அப்ப இருந்து நீங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பயே 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு அவர். அப்படிங்கும்போது நிறைய திட்டங்களை வகுங்கள், எந்த துறையில இருந்தாலும் சரி. முக்கியமாக நான் சொல்லுவது, சனியினுடைய காரகத்துவத்தில் இருப்பவர்கள், குருவனுடைய காரகத்துவத்தில் இருப்பவர்கள், ராகுனுடைய காரகத்துவத்தில் இருப்பவர்கள். அப்படின்னா என்ன சுவாமிகளே அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ ஒருத்தருக்கு சனி மகாதசை போயிட்டு இருக்கு, குரு மகாதசை போயிட்டு இருக்கு, சில பேருக்கு ராகு மகாதசை போயிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னாக்கா, நீங்க பூரட்டாதியில பிறந்தவர்களுக்கு பிறந்தப்பயே குரு மகாதசை போயிடுமே அப்படின்னா, அதனாலதான் குரு போனோம்னு யார் வருவார், சனி மகாதசை வரும். படிக்கக்கூடிய காலமாக இருக்கும், கல்யாணம் முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எடுத்த உடனே சனியினுடைய மகாதசை, அதுக்கப்புறம் புத மகாதசை, அதுக்கப்புறம் கேத்துனுடைய மகாதசை, அதுக்கப்புறம் சுக்கரனுடைய, இப்படி போகும். ஆனால் லக்னம் வேறாக இருந்து அல்லது ராசி வேறாக இருந்து லக்னம் மீனமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த 3 தசைகள், குரு தசை, சனி தசை, ராகு தசை, இந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் மீன ராசியோ மீன லக்னமோ இந்த தசைகள் இருந்தால் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் கண்டிப்பாக நட்சத்திரமாக மாறுவீர்கள், ஒரு ஸ்டாராக மாறுவீர்கள்னா என்ன அர்த்தம், அதில் ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள், அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தடத்தை பதிப்பீர்கள். இது இந்த வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியில இப்ப ஒன்னுத்தையுமே காணுமே சுவாமிகளே, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்கிறது. நீங்க என்னடான்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சுவாமிகளே, ஆனா சங்கடமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 7.5 சனிங்கிறது ஒரு மேஜிக். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் 7.5 சனி வேற விதமா வேலை செய்யும். உங்களை அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார், உங்களை சுத்தி தான் என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்பார். உங்களுடைய சரீரத்துக்கோ மனசுக்கோ புத்திக்கோ கௌரவத்துக்கோ இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா உங்களுடைய மனதுல சங்கடங்களை உருவாக்குவதற்காக பல விஷயங்கள் நடக்கும். அப்படின்னா என்ன, உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு உங்களுக்கு புரிய வைப்பார். ஏமாற்றுக்கார உலகமா புரிய வைப்பார், நல்ல உலகமா, நல்லவர்களா அவர்களையும் புரிய வைப்பார். இவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறதையும் அடையாளம் காண வைப்பார். கெட்டவர்கள் நல்லவர்கள் இவர்களை அடையாளம் காண்பிப்பார் உங்களுடைய சனி. அதனால இந்த வருஷம்
நீங்க 7.5 சனியில இருந்தாலும் கூட முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் 7.5 சனியாக இந்த வருஷம் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குவீர்கள், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள், புதிய வேலையில் அமர்வீர்கள், ப்ரமோஷனை அடைவீர்கள். படிப்பு விஷயத்துல இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். அதாவது முதல் பாதி கம்ப்ளீட் பாசிட்டிவ். 2வது பாதியில கேத்து 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே PhD பண்ணுபவர்கள், ரீசர்ச் பண்ணுபவர்கள், எல்லாவற்றிலுமே ஒரு ஹையர் ஸ்டடீஸ் MS பண்ணுபவர்கள், இவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்டை கொஞ்சம் திசை மாறி விட மாதிரி ஒரு அமைப்பு தோன்றும். திசை மாறிடுமோ, இதுக்கு எனக்கு சரி வரலையே அப்படின்னு. ஆனா கொஞ்சம் ஒரு குழப்பினதுக்கு அப்புறம் அதுல ரொம்ப ஆழமாக இறங்கி விடுவீர்கள். அதில் கண்டிப்பாக கரை காண்பீர்கள். படிப்புக்கும் இது ஜாம்னு இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது. அது ராகு கேத்து மாறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் குறைய போவதில்லை. இன்னும் டீப்பாக டைவ் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்ட்ல நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்தை பிடிப்பீர்கள். வேற என்ன வேணும்? ஆரோக்கியம் மேம்படும். ஆனா ஆரோக்கியத்துல இன்னொரு விஷயம் சொல்லிவிடுறேன். உங்களுக்கு ராகு கேத்து தசா புக்தி போயிட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை பார்க்க வேண்டும். 6ஆம் இடத்துல கேத்து சிம்மத்திலையும் 12ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். அதனால ஒரு ஆபரேஷன், ஒரு சிகிச்சை போகிறது. பிரெக்னன்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக C-செக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுகிறாருனாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா குரு 5ஆம் இடத்துக்கு வந்தாலே உச்சமாக போகிறார். நீங்க கோச்சார பலம் பார்க்கும்போது காரகோ பாவனாஸ்தி பார்க்க முடியாது. அதுவும் நம்ம காரகோ பாவனாஸ்திங்கிறதுக்கு 5ஆம் இடம் அவருடைய இடமா இருக்கணும். தனு ராசியாகவும் மீன ராசியாகவும் இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் எப்படி கடகமாக தானே வரும், அங்க உச்சமாக தான் இருக்கிறார். அப்படிங்கும் போது குழந்தையை நல்லபடியாக கொடுப்பார். அதனால யாராவது குழப்பி விட்டுற மாதிரி நீங்க ஒரு பல்நரபுல்லா ஒரு வீக்கா இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரி, ஸ்டேட்டஸ் வைஸ் நான் எப்படி இருப்பேன்? கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் வைஸ் உயர்வீர்கள். ஆல்ரெடி நீங்க நல்லபடியாக இருக்கிறீர்கள் மீனராசி அன்பர்கள். அப்படியே மோசம்னாக்கா ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வளர்ச்சி கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. 4ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு குரு வரதுனால முக்கியமாக நான் சொல்லுவது உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய வீடு, உங்களுடைய நிலம், புலன்கள், சொத்துக்கள், இதுக்கு அத்தனையுமே நல்ல பாசிட்டிவான முடிவு. அதனால இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே மீனராசி அன்பர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பைசா இல்லைன்னாலும் உட்கார்ந்து அதை பற்றி சிந்தியுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுக்கும். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுலயும் நம்ம இந்த என்ன சொல்ற நம்முடைய அந்த யோகம் கூடி வரும் பொழுது நாம் நினைப்பது அப்படியே நடக்கும். அதனால 7.5 சனி என்பது உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ். ஆனா ஒண்ணு, நீங்க எப்பவும் தனிமையை விரும்புங்கள். அமைதியா கொஞ்ச நேரம் ரூம்ல யார்கிட்டையும் பேசாம அமைதியா உட்காரு. ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ மேக்சிமம். ஆனா புக்கு படிக்க கூடாது. ஸ்தோத்திரம் அல்லது ஏதாவது பாராயணம் அது எதுவும் பண்ண வேண்டாம். அமைதியா ஒண்ணுமே பண்ண, சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அரிதற்கு எளிதோ பராபரமே அப்படின்னார். அந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு. ஏன்னா சனி உங்களை பனிஷ் பண்றேன்னு சொல்லி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பிடுங்குவார். நம்மளே தனியா உட்காந்துட்டேன்னு வச்சுங்களேன், சனி அப்படியே அமைதியா பார்ப்பார். அவர் பார்ப்பார் நம்மள ஸ்டன் ஆகி, என்ன அப்படின்னு நண்பன் ஆயிடுறார். இதெல்லாம் கொஞ்சம் சில்லித்தனமா இருக்கும் நம்ம சொல்றதை பார்த்தா. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். தனிமை, அதே மாதிரி ஒரு டிசபிள்டு, ஒரு அனாதை, ஒரு குழந்தைகளுடைய இல்லம், கண் பார்வையற்றோர் இடம், அங்க போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பைசா இருந்தா பைசாவை கொடுங்க. இல்லையா போய் பிசிக்கலா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. அந்த அந்த அவர்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம், இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கலாம், அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுங்க. ஏதோ ஒரு வகையில டிசபிள்டு கை கால்கள் அதாவது ஒரு டிசபிள்டாக இருக்கிறவர்கள், இயலாமல் இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணினாலே சனி உங்களுக்கு அவ்வளோ ஃபேவர் ஆயிடுவார். அது பெரிய சம்பத்தியாக வரும் உங்களுக்கு. வழிபாடு அப்படின்னு சொன்னா இந்த அமைப்புல நான் சொல்றது சிவனுடைய வழிபாடு. சனிக்கிழமைகளில் பிரதோஷம் வந்தா தவறாம நீங்க சிவன் கோயிலுக்கு போடுங்க.
இந்த வருஷம் முழுவதும் நான் சொல்றேன், இதெல்லாம் சீக்ரெட்ஸ். சனிக்கிழமைகளில் பிரதோஷம் வருகிறது அப்படின்னா, சனி பிரதோஷமே பேர் இருக்கு, எல்லா கோயிலையும் எழுதி வச்சிருப்பாங்க. போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு அதை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமைகளில் உங்களுடைய ராசியினுடைய கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்க. இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சங்கடங்கள் ஒரு மாதிரி இருக்கா, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கா அப்படின்னா பைரவனை நினைத்துக்கணும். பைரவரும் சிவஸ்வரூபம் தான், அதனாலதான் பைரவருடைய வழிபாடு. ஆக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு அதாவது ஒரு ஏறுமுகம் தான், கவலைப்பட வேண்டியதில்லை. வேலை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த வருஷம் வந்து ஆரம்பத்துல இந்த ஜூன் மாசத்துல இருந்து இதுக்கு மேல நீங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய சோம்பேறித்தனம். வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புகளை வந்து நம்ம அதாவது ஒரு கொக்கு மாதிரி அப்படியே தியானம் பண்ணி அது கவனம். நேரம் கை கூடும்போது நம்ம வந்து டக்குன்னு அதை பயன்படுத்தும். அதனால அதை மட்டும் நம்ம பயன்படுத்தாம விட்டுட வேண்டாம். இதுதான் மெயின். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமானது 3 படித்தரங்களில் ஏறுமுகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சரி, எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் அப்படின்னாக்கா, சட்டத்திற்கு புறம்பாக செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். லிக்கர் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் 12ஆம் இடத்துல ராகு இருந்து 7.5 சனி, அதுக்கு அடுத்த வீட்டுல வந்து மீனத்துல இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருந்தால் போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், அல்லது தவறான வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இது இரண்டும் இல்லை, நான் வந்து நம்ம ஜெம்மன் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வாத எண்ணங்களையும் உணவுகளையும் நம்ம கொடுத்துட்டு போனோம். இதை நம்ம மாற்றியே தீர வேண்டும். இதுதான் சரி வராது. ஆக இந்த வருஷம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருஷம், இதுல சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு சூக்ஷ்மம் சொல்லிடுறேன். அரசாங்க விஷயத்திலேயோ அரசியல் விஷயத்திலேயோ நீங்கள் நுழைந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. சட்டத்துறையில் உங்களால் சாதிக்க முடியும். பிறகு யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லா எக்ஸாம்லயும் உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் வரும். பிறகு சேவை மையங்கள் வைத்து நடத்துகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலம் அது. மக்களுக்கு சேவை பண்றதும் சரி, மக்கள் சேவை மகேசன் சேவைங்கிறவங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 7.5 சனியில நீங்க ஒரு தியாகியாக உங்களை நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு உலகம் நீங்கள் கொடுத்ததுக்கு 1000 மடங்காக திரும்ப கொடுக்கும். அதனால மீன ராசிக்காரர்கள் இந்த சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரர்களோட பிரச்சனைகள் இருக்கு, சகோதரர்களுடைய பிரச்சனை வந்து நம்ம மனசு விட்டு பேசினாலே தீர்ந்துடும். ஈகோவை பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து நம்மளை பெரியவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் தப்பு, நம்ம ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைங்கிறதும் நினைக்கிறதும் தப்பு. இறைவனுடைய அருள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இறைவனுடைய அருள் என்னை வழி நடத்துக்கிறதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதிய அவதாரமாக புதிய ஆளாக உங்களை காண்பீர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. சரி, இப்ப இந்த மாதம் சித்திரை மாதத்துல வந்து என்னென்ன நாட்கள் நல்ல நாட்கள்ங்கிறத சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல தான் சொல்றேன். அதாவது ரொம்ப லேட்டா போயிடுச்சுங்கிறதுனால இப்போவே வந்து 15 நாள் போயிருக்கும். இந்த வீடியோ வரும்போது எந்தெந்த நாட்கள் வந்து பாக்கி இருக்குன்னு அதை பயன்படுத்துங்கள். அடுத்த மாதத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடியே இந்த நட்சத்திர பலன்களை, நட்சத்திரத்துக்கு உண்டான நாள் என்ன நாள், ஏன்னா எப்பயுமே ஒரு நாள் நல்ல நாளா, ஒரு முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமானா முதல்ல நட்சத்திரத்தை தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் மற்ற யோகங்களை எல்லாம் பார்ப்போம், திதியை பார்ப்போம். அதனால நட்சத்திரத்தினுடைய நாளை சொல்லிடுறேன். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருப்பவர்களுக்கு ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 11, மே 13. மறுபடியும் சொல்றேன். ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 11, மே 13. புரட்டாதி 4ஆம் பாதம். சரி, உத்திரட்டாதி உங்களுடைய இங்க சனி இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ உத்திரட்டாதி வந்து ஏப்ரல் 20 அது போயிடுச்சு. அடுத்தது ஏப்ரல் 23 அதுவும் போயிடுச்சு. அடுத்தது மே 11, மே 14 இந்த 2 நாட்கள் இருக்கின்றன உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே 11, மே 14 இந்த 2 நாட்களும் நல்ல நாட்கள். பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏப்ரல் 23 அது போயிடுச்சு.
அடுத்தது மே 4, மே 8, மே 13 இந்த 3 நாட்கள் பாக்கி இருக்கின்றன. அதை பயன்படுத்துங்கள். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் புதிய வேலை வாய்ப்போ அல்லது ஏதாவது புதிதாக தொடங்குவதற்கும் அத்தனைக்கும் இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இதை பயன்படுத்துவோமாக. நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வழங்கிய பொக்கிஷத்தை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ இந்த நவீன யுகத்திலும் அவைகளுடைய மகிமையை உணர்ந்து செய்தால் நாம் இந்த உலகத்திலையும் சாதிக்கலாம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். நான் நிறைய பேருடைய அனுபவத்தையும் நான் உணர்ந்திருக்கின்றேன், கண்ணார கண்டிருக்கின்றேன். நீங்களும் உயர்வீர்களாக. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.